Welcome friends, welcome to my channel, my first view. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ரெசிபீஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம எமர்ஜென்சி பிரெட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதை சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஏதோ செய்து கொடுக்கணும், என்ன செய்கிறதுன்னே தெரியல. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த பஜ்ஜி மாவு வச்சு நாங்கள் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டோம். என்ன பண்ணுறதுன்னே புரியலைங்க. இப்போது வீட்டில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தா என்கிட்ட வெறும் 8 ஸ்லைஸ் ப்ரெட்டு மட்டும்தான் இருக்குது. இதை வச்சு என்ன தான் பண்ணுறது? சரி, இப்போது நம்ம இதை வச்சு ஒரு கட்லெட் போல் ஏதோ தயாரிக்க முடியுமான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ரெட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வேற செய்யணும், கெஸ்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்திடுறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாங்க. உப்பு சேர்த்திடுறேன் கூடவே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, வறுபட்டால் போதும். கூடவே இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போனால் போதுங்க. நீங்கள் வெங்காயத்தை இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நான் இதில் இந்த வெங்காயத்தை சேர்த்திடுறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயில் வறுத்ததை இதோட சேர்த்திடுறேங்க. மொறுமொறுன்னுல வறுக்கலைங்க, பச்சை வாசம் போனால் போதும். இப்போது இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்திடுறேங்க. உங்கள்கிட்ட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்தால் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் சேர்க்குறேன். கூடவே 2 முட்டை, உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் குருமிளகுத்தூள் சேர்த்திக்கோங்க. இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று இருக்குது, அதையும் நான் சேர்த்திடுறேன். நீங்கள் கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சோப் போட்டு கை கழுவ மறந்துடாதீங்க. இதில் நான் கொஞ்சமாக பால் சேர்க்குறேங்க. பால் பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சின பால் தான். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விடலாங்க. அந்த ப்ரெட்டு அந்த பாலை ஈர்க்கறதுக்காக தான் நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் வைக்கிறோம். இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ திரும்பவும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாலை ஈர்த்துக்குச்சு. ரொம்ப சப்பாத்தி டோவாட்டெல்லாம் பிணையணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ப்ரெட்டு பீசஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் பாலில் ஊறி இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இதில் முட்டையும் சேர்த்துருக்கோம், அதனால் பால் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பிடிக்கும். எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு. சப்போஸ் உங்கள் ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட ஒரு ஸ்பூன் வேணால் சேர்த்திக்கோங்க. ஆனால் டோ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கட்டும், ரொம்பவும் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவட்டெல்லாம் ஆக்கிடாதீங்க. இப்போது இதை பால்ஸாக உருட்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா கூட குறைய சேர்த்திக்கோங்க. இது போல் நல்ல ஒரு பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வறுத்த அதே பேனை யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா பேன் சூடானதும் அதில் நெய் இல்லைன்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த வெங்காயம் தாளித்தோம் இல்லைங்களா, அந்த ஈரத்தன்மையினால் அது வெடிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாலாக்கி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை அப்படியே கட்லெட் போல் தட்டிக்கலாம்.
உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக தோய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு விப் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிரெட் க்ரம்ஸே கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் முட்டையிலலாம் எதுவும் தோய்க்கலை, சும்மா பிரெட் க்ரம்ஸில் அப்படியே சுற்றி அமுத்தி விடுறேன், அவ்வளோதாங்க. இது வந்து மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ ஒன்று ஒன்றா இதே போல் போட்டுடலாம். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நம்ம அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் முன்னாடி எதுவும் பிளான் பண்ணலைங்க. கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வெறும் பிரெட் ஸ்லைசஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட் எதுவுமே பார்த்திங்கன்னா மிச்சம் இருந்தது தான். உருளைக்கிழங்கு கூட பார்த்திங்கன்னா காலையில் பூரிக்கு செய்தது மீதி ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது, அதை தான் எடுத்து வச்சுருந்தேன். டக்குன்னு இது போல் செய்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நீங்களே ஒரு நல்ல பேரை வைங்க. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுடலாங்க. இது நம்ம கெச்சப்போட சர்வ் பண்ணிடலாம். இதை நான் ஏன் வீடியோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி என்னோடய கெஸ்டெல்லாம் நின்றுட்டு நான் எப்படி வீடியோ பண்ணுறேன்னு பார்க்கணுன்னு கேட்டாங்க, அதுக்காக தான் இதை வீடியோ பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அன்றாடம் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. நான் சொன்னது போல் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸ்லேருந்து 2 ஸ்லைஸ் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு விப் பண்ணிங்கனாலே ஃப்ரெஷ்ஷான பிரெட் க்ரம்ஸே கிடச்சிடுங்க. ஈரமான ஜாரில் போட்டு அடிச்சிடாதீங்க. மிக்சி ஜாரை நல்லா ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் அடிங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான டேஸ்டியான எமர்ஜென்சி பிரெட் கட்லெட் தயாராகிடுச்சு. இதுக்கு நான் எமர்ஜென்சி பிரெட் கட்லெட்டுன்னு பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பேர் என்னவோ அது வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி பிரெட் கட்லெட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.